ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான தலைவன் அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான மலையாளம் கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அப்படின்றவருடைய வீட்டில் ஒரு பெண்ணுடைய சடலம் சாக்கில் கட்டப்பட்ட நிலமையில இருக்குதுங்க. இந்த பொண்ணை கொலை பண்ணி யார் இவர் வீட்டில் கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கிரைம் சீன் இவருடைய வீடு அப்படின்றதுனால பிரைம் சஸ்பெக்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. என்னதான் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் இவர் கொலை பண்ணல அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமே கிடைக்காதனால இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. 15 நாள் பெயில்ல இவர் வெளியே வராருங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரிவீல் ஆகுதுங்க. எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தான் இந்த கொலையை பண்ணாரா, இந்த கொலை எதனால நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களை விஷ் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்டா தான் போட்டிருந்தேன். அதுல அத்தனை பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா தான் போட்டிருந்தேன். அது ஒரு கான்செப்ட் மாதிரி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யூடியூப் சேனல்ல கூட அவ்வளவு வியூஸ் எல்லாம் போனது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பார்வைகளை கடந்து இன்னும் வியூஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரண் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வரும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டிஒஎஸ்பி உதய் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் போலங்க. இப்போ ஒரு டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கடந்து வந்த பாதை, இவரோட வாழ்க்கையில் நிறைய கேஸ் பார்த்துருப்பார் இல்லையா, அதில் ஒரு கேஸ் ஃபைலை இவர் ஷேர் பண்ணி இருந்திருக்காரு. அந்த கேஸ் ஃபைல் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்குதுங்க. அதாவது பிஹைண்ட் த கிரைம், பிஹைண்ட் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுது, அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இவர் ஷேர் பண்ண ஒரு வழக்கு பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த மீடியாக்காரங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த ஜெய்சங்கரோட வழக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட க்ளோஸ் ஆச்சு. அந்த வழக்கை பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது டிஒஎஸ்பி உதய் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த மீடியாக்காரங்க சொல்றாங்க, அந்த வழக்குல உங்க பேரும் டேமேஜ் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அந்த கதையை எங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா கரப்படைஞ்சிருக்கிற உங்களோட பேரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல டிஒஎஸ்பி உதய் யோசனை பண்றாருங்க. உடனே இந்த மீடியாக்காரங்களை கூப்பிட்டு, சரி ஓகே, அந்த வழக்கை பத்தி நான் ஷேர் பண்றேன். ஆனா எனக்கு மறைச்செல்லாம் பேச தெரியாது. கம்ப்ளீட்டா நான் கதையை சொல்லிடுறேன். அதுல எதை வச்சுக்கணும் வச்சுக்க கூடாது அப்படின்றத கடைசியில எடிட்டிங்ல நான் சொல்லுவேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பப்ளிஷ் பண்ணணும். நான் சொல்ற டேட்ல தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. மீடியாக்காரங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்பதான் இவர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. எஸ்ஐ கார்த்திக் அப்படின்றவரை காட்டுறாங்க. இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராருங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ரூமை காட்டுறாங்க. இவரும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வராருங்க. இந்த ஸ்டேஷன்ல தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அப்படின்றவரே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கோவக்கார ஒரு ஆளுங்க. யாருக்கிட்டையுமே வந்து மோகம் கொடுத்தெல்லாம் பேச மாட்டாரு. அவரை மீட் பண்றதுக்காக நம்ம கார்த்திக் போறாரு. ஆஃபர் லெட்டரையும் காட்டுறாரு. டியூட்டில ஜாயின் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்றாரு. 1.5 வருஷத்துல 5 டிரான்ஸ்ஃபர். அப்படி என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேர்மையா இருந்ததுனாலேயே பிளான் பண்ணி இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல லஞ்சம் வாங்க சொல்லியிருக்காங்க. இவர் வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு விட்டாங்க. இதை சொன்னதுக்கு, ஓ அப்ப நாங்களா லஞ்சம் வாங்குறோன்னு சொல்றியா அப்படிங்கும் போது, அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. சரி இதை கொண்டு போய் ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு கார்த்திக்கும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராருங்க. இந்த ஸ்டேஷன்ல வேணும் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவர் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் மோசமான ஆள் தான் நானே அப்படின்னு சொல்லி இவர் லீடு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இதே ஸ்டேஷன்ல ரெகு அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரை சுத்தமாக ஆகவே ஆகாதுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கதையை இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை அவங்க ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இந்த ரெகு தான் எடுத்திருக்காரு. இந்த ரெகு ஆரம்பத்தில் அந்த நடிகைக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. வீட்டுக்கெல்லாம் போய் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த ரெகு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அந்த நடிகையோட வீட்டுக்கு போயிட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வா, சரக்கடிப்போம், அதுக்கப்புறம் நான் கேட்டதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டதை தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெகுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வீட்டுக்குள்ள இருந்து ஜெய்சங்கரும் அவருடைய டீமும் வராங்க. கையும் களவுமா இவர் மாட்டிக்கிட்டாருங்க. தனியா இருக்கக்கூடிய லேடி கிட்ட தொல்லையா கொடுத்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையோட அரெஸ்ட் பண்றாருங்க. உடனே இந்த ரெகு கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு விட்டுருங்க சார், எனக்கு 10-12 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னா ரொம்பவே வெக்கக்கேடா இருக்கும். தயவு செஞ்சு சுமூகமா பேசி இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் சார். இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிருக்கிறாரு. ஆனா ஜெய்சங்கர் விடுறதா இல்லைங்க. இவர் மேல வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கு. சஸ்பென்ஷனை முடிச்சுட்டு இவர் டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த கோவம் இவருக்கு இருக்கத்தான் செய்யுது. இப்போ இன்னொரு இன்சிடென்ட்டை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு டிஒஎஸ்பி உதய். நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அவரோட மனைவி சுமதியை அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல விட்டுட்டு கிளம்பும் போது ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா ஜோஷி அப்படின்ற ஒருத்தன் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரோடைய மனைவியை கத்தியால வெட்டி இருந்திருக்கிறான். உடனடியாக ரெஸ்கியூ பண்ணி அவங்க மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஜோசியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆள் மாறிடுச்சு சார், தெரியாதனமா அவங்க பொண்டாட்டியை வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் அவன் யாரை வெட்ட வந்தான் அப்படின்ற டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. அவன் ஜெயிலில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே சுமதினால நடக்கவே முடியலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு இவங்க நார்மல் லைஃபுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜோசி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்களை வெட்டுறதுக்காக வந்து தெரியாதனமா அவங்க பொண்டாட்டியை வெட்டிட்டேன்னு சொல்கிறான். சரி, யாரை வெட்ட வந்தா அப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான். இப்போ ஜோசியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவனை ஜெயிலில் வச்சிருக்கிறாருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன், எஸ்ஐ கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட ஜெயிலில் இருக்கக்கூடிய மானு அப்படின்ற கைதி பேசணும்னு சொன்னான்னு சொல்ல உடனே நம்ம கார்த்திக் போய் பேசுகிறாருங்க. அந்த மானுன்றவர் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சவர் தாங்க. ஆக்சுவலாக இந்த மானுன்றவர் இந்த ஊரில் கேபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் அட்டெம்ப்ட் மர்டர் வழக்கில் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விநாயகம் அப்படின்றவர் என்னோட காம்படிட்டரு, நாங்கள் கேபிள் பிஸ்னஸ் பண்ணால் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேபிள் ஒயரை கட் பண்ணிட்டு இருந்தான். அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. அந்த சண்டையில் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தள்ளிவிட்டேன். அவன் கண்ணாடி சில்லில் விழுந்துட்டான். அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எங்களை பிஸ்னஸ் பண்ண விடாமல் இந்த விநாயகம் தடுத்துட்டே இருந்தான். அவன் தான் எங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வியாழக்கிழமை எனக்கு கல்யாணம், அது இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி கல்யாணம் வரைக்கும் கொண்டாந்துருக்கேன். இந்த சமயத்தில் நான் ஜெயிலில் இருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிரும். தயவு செஞ்சு என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் எந்த லாக்கப்பில் இருக்க சொன்னாலும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த மானு சொல்ல, இந்த மானுவோட வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரிலீஸ் பண்ணி விட்டுறாருங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரோட மனைவி சுமதியை ஒருத்தன் வெட்டினான் இல்லையா, அதாவது மாற்றி வெட்டிட்டேன்னு கூட சொன்னான் இல்லையா ஜோசி, அவனுக்கு ஒரு மனைவி மற்றும் மகள் இருக்கிறாங்க. மனைவி பேர் ரம்யாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போய் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரை நான் பார்த்துட்டு வரேன். அவர் மனசு வச்சா கண்டிப்பாக என்னோட புருஷனை காப்பாற்ற முடியும். அது வரைக்கும் என்னோட பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தன்னோட பொண்ணை ஒப்படைச்சிட்டு ரம்யா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இந்த ஸ்டேஷனில் வேணு அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா, ஜெய்சங்கருக்கு வேண்டப்பட்டவர். அவர் என்ன பண்றாருன்னா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் கிட்ட கார்த்திகை பத்தி போட்டு கொடுத்துறாரு. இந்த கேபிள்காரன் மானு இருக்கிறான் இல்லையா, அட்டெம்ப்ட் மர்டர்ல கூட நம்ம பிடிச்சிட்டு வந்து வச்சிருந்தோம் இல்லையா, அவனை வந்து இந்த கார்த்திக் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கருக்கு செம்ம கோவம் வருதுங்க. நேராக போய் கார்த்திகை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டுறாரு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார், ஆக்சுவலாக அவன் எந்த தப்பும் பண்ண கிடையாது, நான் அவனை விசாரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுட்டு தான் ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவனை வெளியே அனுப்புறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க, நானும் உங்களுக்கு ஈக்குவலான ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுங்க. ஆரம்பத்துல இருந்தே இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கருக்கு நம்ம கார்த்திகை பிடிக்க கிடையாது. 2 பேருக்குள்ள சின்னதா புகஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த வழக்குல 2 பேரும் நேரடியாவே சண்டை போட்டுக்கிறாங்க. கோவத்தோட ஸ்டேஷனை விட்டு வெளியே வராருங்க ஜெய்சங்கர். இப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில ரொம்ப நேரமா ரம்யா காத்துட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் வெளியே வந்த உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் புருஷன் ஜோசிக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, தயவு செஞ்சு ஜோசியை ரிலீஸ் பண்ணி விடுங்க, அவர் தெரியாம பண்ணிட்டு தான் சொல்றாரு இல்லையா, நீங்க மனசு வச்சா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பொம்பளைன்னு பாக்குறேன், இங்கிருந்து போயிரு அப்படின்னு திட்டி அமுச்சு வச்சிடறாரு. அப்ப அங்க நின்றுட்டு இருந்த ரெகு கூட இருக்கிறவர்கிட்ட சொல்றாருங்க, சும்மா நம்ம கண்ணு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க, மற்றபடி இந்த ஜோசியோட மனைவி ரம்யாக்கும் அப்புறம் இந்த ஜெய்சங்கருக்கும் ஒரு லிங்க் இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப மானு அப்படின்ற அந்த கேபிள் காரனை பாத்தீங்கன்னா கார்த்திக் விடுவிச்சிட்டார் இல்லையா, இந்த மானு இருக்கிற இடத்துக்கு நேரா இந்த ஜெய்சங்கர் போறாருங்க. போய் அங்க வச்சு அரெஸ்ட் பண்றாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கெஞ்சுறாங்க, அவனுக்கு கல்யாணம் இருக்கு, விட்டுருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா இவர் ரொம்பவே ரக்குடா பிஹேவ் பண்ணி உடனடியாக மானுவை அரெஸ்ட் பண்ணி ஜீப்லையும் ஏற்றுறாரு. அவரும் முறைச்சிட்டே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஏறுறாருங்க. அட்டெம்ப்ட் மர்டர் வழக்கில் இந்த மானுக்கு சிறை தண்டனை கிடைக்குங்க. இவர் சிறைக்கும் போயிடுவார். அதே சமயம் ஜெய்சங்கர் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் வருதுங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம ஜெய்சங்கரோடைய மனைவி அவரோட பிரதர் வீட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா டிஒய்எஸ்பிக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி வீட்டில் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. டிஒய்எஸ்பி அப்புறம் இந்த வேணு அப்புறம் ஜெய்சங்கர் இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து ராத்திரி சரக்கடிக்கிறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போன இந்த மானு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வெளியில வரான். கூடயே ஒரு 2 பேரும் வராங்க. ஜெயிலுக்குள்ள இந்த 2 பேருக்கு கூட இவனுக்கு பழக்கமாயிருக்கும் போல. வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகாம அங்கிருந்து வேற எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ரெகு பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட வந்து இந்த ஜெய்சங்கர் இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா லீவ் கூட போட முடியாது சார் அப்படி இப்படின்னு ஜெய்சங்கரை பத்தி நெகட்டிவா பேசி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காருங்க. கார்த்திக் கேட்கிறாரு, சரி ஊருக்கு போறதா சொன்னீங்களா, எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்க இந்த ரெகு பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் உளறிக்கிட்டு இருக்காரு. ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி கார்த்திக் யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் டியூட்டியை பார்க்கறதுக்காக வந்துடுறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஒய்எஸ்பி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த ஜெய்சங்கர் கிட்ட சொல்றாரு, கார்த்திகை வீட்டுக்கு வரவழைச்சு அவனுக்கு ஒரு கட்டிங் ஊற்றி கொடுங்க, எவ்வளோ நாள் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்க, அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்றதுனால தான் பிரச்சனையா இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாம் ஒரே ஸ்டேஷனில் நிம்மதியாக வேலை பார்க்கலாம்
பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஜெய்சங்கரும் சரின்னு கேட்டுட்டு அவரை வர சொல்றாங்க. உடனடியாக அவர் வீட்டுக்கு கிளம்பி வராரு. சரிங்க வா ஒரு கட்டிங் போட்டு போ அப்படிங்கும் போது டியூட்டியில் இருக்கும்போது நான் குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இந்த டியூட்டியை போட்டதே நான் தானே, நானே சொல்றேன் குடி அப்படின்னு டிஒஎஸ்பி சொல்றாரு. ஆனா கார்த்திக் முடியாதுன்றாரு. இதனால இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருதுங்க. அந்த வாக்குவாதம் சண்டையா மாற போகும்போது டிஒஎஸ்பி சரி ஓகே பரவாயில்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு கார்த்திக் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. ஸோ ஜெய்சங்கருக்கு கார்த்திக்கோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா பிடிக்கல. காரணம் என்னன்னா கார்த்திக் ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஜெய்சங்கரோட வீட்டில் ஏதோ ஒரு பிளம்பிங் பிரச்சனை இருக்குது. ஸோ பிளம்பர் கிட்ட சாவியை கொடுத்து அந்த வேலையை பார்க்க விட்டுருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் மொட்டை மாடியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஜெய்சங்கர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு இந்த பிளம்பரும் மாடிக்கு ஓடி வந்து பார்க்க ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள ஒரு பெண்ணுடைய சடலமுங்க. அந்த பெண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த ஜோஷியோட மனைவி ரம்யா தான். அதை பார்த்த உடனே இந்த பிளம்பர் பதட்டம் அடைகிறாரு. அந்த இடத்துல இருந்து அப்படியே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கிளம்பலான்னு நினைக்கும் போது நம்ம ஜெய்சங்கர் அதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவர் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி எல்லோருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ கிரைம் சீனில் நம்ம ஜெய்சங்கர் தான் இருக்கிறாரு. ஸோ ஜெய்சங்கர் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு எல்லோருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து சேருது. உடனடியாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. கிரைம் சீனை எல்லோருமே செக் பண்ணுறாங்க. அப்போ டிஒஎஸ்பி பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூப்பிட்டு நேற்று ராத்திரி நான் இங்கே இருந்ததா யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்ல, ஏன் சார் குடிச்சதெல்லாம் அப்படியே இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நான் எதையும் மறைக்க மாட்டேன் சார் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. இங்கே பாரு சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது என்னால் எதையும் மறைக்க முடியாது சார், யாராவது கேட்டால் நீங்களும் கூட இருந்தீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டிஒஎஸ்பிக்கு செம்ம கோவம் வருதுங்க. அப்புறம் உயரதிகாரி மற்றும் டிஒஎஸ்பியோட தலைமையில் இங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் பெருசாக எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா இல்லை, பிளட் ஸ்டெயின்ஸ் இல்லை, காம்பவுண்ட் ஏறி குதிச்சதற்கான எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. அதாவது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் குற்றவாளி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜெய்சங்கரையும் அவருடைய மனைவியும் நிற்க வச்சு விசாரணை பண்ணுறாங்க. இறந்து போன இந்த லேடியோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் கிட்ட கேட்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜோஷி அப்படின்ற ஒருத்தன் ஆக்சிடென்டலாக என்னோட மனைவியை வெட்டிட்டான், அதுக்காக அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அந்த ஜோஷியோட மனைவி தான் இந்த ரம்யா. என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும், நான் மனசு வச்சா கேஸை வாபஸ் வாங்கினா அவங்க நிம்மதியாக வாழலாம்ட்டு, ஆனால் நான் ஒருபோதும் ஒத்துழைச்சதில்லை, நேற்று ஈவினிங் கூட என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கரோடைய மனைவி பிரதர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாரு, எதுக்காக இந்த லேடி வந்து அழுதுட்டுருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட இந்த ஜோஷியோட மனைவி ரம்யா பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை வச்சுட்டு என் புருஷனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சு வச்சிருவாருங்க. கடைசியாக அந்த பொண்ணை நான் அப்போ தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய்சங்கர் சொல்கிறாருங்க. அப்புறம் இந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த பிளம்பர் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க வெர்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து கிரைம் பண்ண மாதிரி எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ராத்திரி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவருடைய மனைவியை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்ததா தெரிய வருதுங்க. விச் மீன்ஸ் இவர் கொலையை பண்ணிட்டு அவரோட மனைவியை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து இவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஜெய்சங்கர் வந்து நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலங்க. அப்புறம் நேற்று ராத்திரி இந்த டிஒஎஸ்பியும் தானே வீட்டில் இருந்தார், அவரு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி மறைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்வால்மெண்ட்டும் இந்த கிரைமில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டில் வச்சு ஒரு லாயர் வாதாட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜோஷி அப்படின்ற ஒருத்தன் ஆக்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோடைய மனைவியை வெட்டிட்டான், எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி ஜெய்சங்கரோடைய மனைவியை காப்பாற்றியாச்சு. ஜோஷியை வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாலும் ஜெய்சங்கரோடைய மனைவி சுமதி அந்த வெட்டுக்காயங்கள்லேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துருந்துருக்குது. அவங்க மனைவி கஷ்டப்படுறதே இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவரால் பொறுக்கவே முடியல. அதனால தான் இந்த ஜோஷியோட மனைவி ரம்யாவை இவர் போட்டு தள்ளியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ரீசன்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீன் ஆஃப் கிரைமில் வச்சு பார்க்கும்போதும் ஜெய்சங்கர் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ஜெய்சங்கர் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லைங்க. அதனால ஜெய்சங்கரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. 15 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இவர் பெயிலில் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஆர்டர் போட்டுறாங்க. ஏன்னா இவர் வெளியே வந்தார் அப்படின்னா இவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்சங்கர் ஜெயிலில் இருக்கிறாரு. இவர்னால ஜெயிலுக்கு வந்திருப்பானுங்க இல்லையா கைதிங்க, அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, எப்படா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ எஸ்ஐ கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, இவரை ஹோம் மினிஸ்டர் வர சொல்லியிருக்கிறாருங்க. அந்த ஹோம் மினிஸ்டர் வேற யாரும் கிடையாது, கார்த்திக்கோடைய மாமா தாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஜெய்சங்கரோடைய வழக்கை நீ எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. இந்த டிஒய்எஸ்பியும் ஜெய்சங்கரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த வழக்கில் பெருசாக உண்மைத்தன்மை இருக்காதுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால இந்த வழக்கை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னை விட ரேங்க்ல ஜெய்சங்கர் வசதியாக இருக்கிறாரு, எப்படி நான் அந்த வழக்கை எடுத்துக்கிறது அப்படிங்கும்போது உன்னால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும், நீ பண்ணு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹோம் மினிஸ்டர் சொல்றாருங்க. இப்போ டிஒய்எஸ்பியை மீட் பண்ணி இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, உன் மாமா ஹோம் மினிஸ்டர் அப்படின்றதுனால இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த வழக்கை நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடிய ஆளா இருந்திருந்தேன்னா எனக்கு 1.5 வருஷத்துல 5 டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைச்சிருக்காது சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அந்த கேஸ் ஃபைலை வாங்கிக்கிறாருங்க. இப்போ கார்த்திக் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரம்யாவோட அம்மா கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஜெய்சங்கரை ஒரு சின்ன பையன் தட்டால வந்து அடிக்கிறான். திரும்பி பார்த்தா அங்க ஒரு கேங்கே நின்றுட்டு இருக்கு. இந்த பையன் வெறும் அம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கை ஒரு டார்கெட் பண்றாரு. அந்த கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பொண்ணுங்க விஷயத்துல வந்தவொடனே நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உடனடியா பாத்தீங்கன்னா ஜெய்சங்கரும் திருப்பி அடிக்கிறாரு. அப்ப திடீர்னு கூட்டத்துல இருந்து எவனோ ஒருத்தன் கத்தியை வச்சு குத்துறான். யாருன்னு பார்த்தா இந்த ஜோசி தான். என் பொண்டாட்டி எதுக்கு ஆடா கொன்ன, என் பொண்டாட்டியை கொன்னதோட மட்டும் இல்லாம என்னோட மகன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல, என்னோட மகன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி சத்தம் போட உடனடியா வந்து ஜெய்சங்கரை காப்பாத்தி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இந்த கார்த்திக் ஜோசி கிட்ட பேசுறாரு. இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. உன் பொண்டாட்டியை கொலை பண்ணது ஜெய்சங்கர் அப்படின்றது 100% ப்ரூவ் ஆக கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஜெய்சங்கரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த ஜோசி தான் என் பொண்டாட்டியை கொன்னா, என் பொண்ணை எங்கே வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்க, ஒரு முறை இந்த ஜெயில இருந்து ஜோசி தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். அப்போ ஜோசியோட மனைவி ரம்யா சொல்லியிருக்கிறாங்க, நான் ஜெய்சங்கரை பார்க்கறதுக்காக வந்தேன், அவர்கிட்ட பேசினேன், அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை, அப்புறம் அவரே கில்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பார் போல, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டாரு. அந்த ஆட்டோ டிரைவர் கூட அவருக்கு தெரிஞ்சவர் தான் போல, பேர் சிண்டு அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக இந்த ஆட்டோ டிரைவர் இன்டரப்ட் பண்ணியிருக்கிறாரு. என் பேர் சிண்டு இல்லை, சிண்டுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, என் பேர் சிண்டு எல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவன் கிட்ட, கூடி சீக்கிரம் இந்த ஜெய்சங்கர் மனசு வச்சு உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, நல்லதே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோசியும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இந்த சிண்டு அப்படின்ற ஆட்டோ டிரைவர் யாரு அப்படின்றத கார்த்திக் தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா இந்த ஜோசியோட மனைவி ரம்யா இறந்து போனதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை காணாம போயிருக்குது. அது இன்னும் எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்னே தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. இந்த டைமையாவது, இந்த சூழ்நிலையாவது பயன்படுத்தி எனக்கு ஒரு 14 நாள் பெயில் வாங்கி கொடுங்க, அதை பயன்படுத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்றாரு. டிஓஎஸ்பி அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பெயில் வாங்கி கொடுத்துட்றாருங்க. ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் ஸ்டே பண்ணாமல் அவரோட மனைவி வீட்டில் ஸ்டே பண்ணுறாருங்க. அப்பா அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஏன்பா நீங்கள் கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஜெய்சங்கரோடைய மனைவி அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவள் கேள்வி கேட்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, அதே சமயம் நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீயும் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒன்ஸ் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போனால் போதுமா, ஏன்னா எல்லாரும் உன்னையும் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஜெய்சங்கரோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் திருட்டுத்தனமா நுழையிறாருங்க. இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக அந்த மர்ம நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபர் யார் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டருங்க. இவர் வந்து நிறையா நாவல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. அந்த வகையில் இந்த இன்ஸ்டன்ட்டை நான் நியூஸில் பார்த்தேன், இதை வச்சு நான் கதை எழுதிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக இந்த வழக்கில் நான் ஒரு லீடு கூட பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சொல்கிறாருங்க. அது என்ன லீடு அப்படின்னு கார்த்திக் கேட்க, அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஜோசியோட மனைவி ரம்யாக்கும் இந்த ஜெய்சங்கருக்கும் லிங்க் இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் வந்து நம்ம சுமதிக்கு தெரிய வந்திருக்கும், அதனால சுமதி மேபி பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகே யோசனை பண்ணல. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு மர்ம நபர் நுழைஞ்சு ஜெய்சங்கரோட வண்டியை தீய வச்சு கொளுத்திட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி அந்த இடத்துக்கு கார்த்திக் வராருங்க. அப்போ டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு இன்விடேஷன். அதோட பேக் சைடில் ஒரு குழந்தை தூக்குல தொங்குற மாதிரி இருக்குது. அது ஒரு மிரட்டல் இன்விடேஷன் மாதிரி இருக்குது. அந்த இன்விடேஷன் யாருது அப்படின்னு பார்த்தா நம்ம மானுவோடதுங்க. உடனடியா இந்த வேணுன்றவர் மானுவை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டா இந்த மாதிரி டிஒஎஸ்பி தான் அடிச்சு விசாரணை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அவனோட இன்விடேஷனை கொண்டாந்து அந்த வீட்டில் வச்சு வண்டியை கொளுத்தி அவன் கல்யாணத்துக்கு அவனே ஆப்பு வச்சுப்பானா, கண்டிப்பா இவன் அதை பண்ணியிருக்க மாட்டான், டிஒஎஸ்பி சொன்னாரு அப்படின்னு சொல்லி
இப்படியெல்லாம் போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு இந்த மானுவை நம்ம கார்த்திக் விசாரணை பண்ணுறாரு. மானு என்ன சொல்கிறாருன்னா, விநாயகத்துக்கும் மானுக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இல்லையா, மேபி என்ன பழி வாங்கணும் என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இந்த விநாயகம் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த விநாயகம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இந்த விநாயகத்தை கார்த்திக் அவரோட ஃப்ரெண்டு பென்னி மூலமாக ட்ராக் பண்ண சொல்கிறாரு. ட்ராக் பண்ணப்பட்டு இந்த விநாயகம் எங்கே இருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சு போச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மானு பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே யாரோ ஒருத்தங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்புவான் இல்லையா, நாம கூட என்ன நினச்சிட்டு இருந்தோம், இந்த ஜெய்சங்கர் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் ஜெய்சங்கருக்கு தான் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாருன்ட்டு. ஆனால் இந்த விநாயகத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாரு. இந்த மானு மற்றும் விநாயகம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த கேபிள் பிஸ்னஸில் தகராறு போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த தகராறுனால தான் இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த வழக்குக்கும் ரம்யாவோட கொலை வழக்குக்கும் தொடர்பில்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கார்த்திக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஜெய்சங்கருக்கு ஒரு 5 பசங்க எதிரிங்க இருக்கிறாங்க. மேபி அவங்க கூட ஜெய்சங்கரை பழி வாங்குறதுக்காக இதை பண்ணியிருக்கலாம். நீங்கள் பழைய கேஸ் ஃபைலை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனடியாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா பழைய கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்குறாருங்க. ஒரு 5 பசங்க, அந்த 5 பசங்களில் 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். அருண் அப்படின்ற சின்ன பையனும் சிண்டு அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவரும். ஸோ இவங்க ஏதோ ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் கிட்ட மாட்டி இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஜெய்சங்கர் ஆகவே ஆகாது அப்படின்னு தெரிய வந்திருக்குதுங்க. அது என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருண் அப்படின்ற பையனோடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம கார்த்திக் போகிறாரு. அருணோடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிவதாஸ், அவரும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் தான். பட் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருப்பான். தனியாக போல, கூட ஒரு 4 பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். இவங்க எல்லோரும் அந்த இடத்துல போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 5 பேருக்கு ஒரு பொண்ணு போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ராங்கா பேசியிருக்கிறாரு. எல்லோருக்கும் செம்மக்கம் வந்துருச்சு. குறிப்பாக இந்த அருணும் சிண்டும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரை கட்டி போட்டு உரி உரிச்சிருக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரோட வண்டி அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ஜெய்சங்கர் உள்ளே வந்திருக்கிறாரு. பார்த்தா இவங்க போலீஸ் ஆஃபீஸரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, விசாரிச்சுட்டு யார் மேலே தப்பு இருக்குன்றத பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த அருணும் சிண்டுவும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் சிண்டுவை போட்டு அடி நடிச்சு அதுக்கப்புறம் அருண் சிண்டு 2 பேர்த்தையுமே இந்த ஜெய்சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சிவதாஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி அவங்க 2 பேர்த்த வெளியே கொண்டு வந்து இப்போ அருண் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த சிண்டு எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியல, அப்பப்போ வந்து இங்கே சண்டை போட்டு போவான், உன் பையனை மட்டும் சேஃப்டியாக நீ வெளிநாட்டுக்கு அமிச்சிட்ட, நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த சிவதாஸ் சொல்லிடுறாருங்க. இப்போ அந்த இடத்த விட்டு கார்த்திக் கிளம்புறாரு. இப்போ பெயிலில் வெளியே இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் யோசனை பண்ணுறாரு, ஒரு வேளை வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிளம்பர் வந்து இந்த ரம்யாவை போட்டு தள்ளிட்டு நம்ம மேலே பழி போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளம்பரை பார்க்கலான்னு போனால் இந்த பிளம்பரை அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாருங்க. ஜெய்சங்கரை பார்த்து பயப்படுறாரு. இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்கிறார் இல்லையா, இவர் மறுபடியும் கார்த்திக் கிட்ட மாட்டுறாரு. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரம்யாவை போட்டு தள்ளினது ஜெய்சங்கரோடைய மனைவி சுமதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், ஜெய்சங்கருக்கும் உங்களுக்கு ஆகவே ஆகாது இல்லையா, அதனால நீங்கள் அவரை பழி வாங்குறதுக்காக ரம்யாவை போட்டு தள்ளிட்டு அவரை ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கீங்க, அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தர பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கடுப்பான கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டரை ஜெயிலில் போட்டு அடைச்சு வச்சிடறாருங்க. இந்த சிண்டு ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனதா வந்து ஜோசி சொன்னான் இல்லையா, அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் மாட்டியிருக்குது. இப்போ அந்த ஆட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அது இந்த ரெகுவோட ஃப்ரெண்டு வீடு தாங்க. மேபி ரெகு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்சங்கர் மேலே இருக்கக்கூடிய காண்டில் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த வீட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய ஆட்டோ பார்த்தீங்கன்னா பல நாட்களாக எடுக்கவே இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த ஆட்டோவோட நம்பரை பயன்படுத்தி இந்த சிண்டு அப்படின்றவன் ரம்யாவோட பொண்ணையும் இங்கே கூப்பிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம் எல்லாம் இருக்குது, அந்த ட்ரம்முக்குள்ளே ரத்த இருக்கு, இருந்தாலும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தக்கரை யாரோட இது அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ரம்யாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோல இருந்து ஒரு சின்ன பொண்ணு இறங்கி வந்து வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ரம்யாவோட பொண்ணு தான். கடத்தினவன் பாத்தீங்கன்னா ரம்யாவோட பொண்ணை விட்டுட்டே போயிட்டான். ஸோ இப்போ அந்த பொண்ணை உட்கார வச்சு கார்த்திக் விசாரணை பண்றாரு. உன்னை கடத்தினது இந்த அங்கிளான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டுவோட போட்டோவை காமிக்க, ஆமா இந்த அங்கிள் தான், ஆனா இந்த அங்கிள் அவரோட வீட்டில் வைக்கல, வேற ஒரு இடத்துல என்னையும் அம்மாவை அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுதுங்க. இப்போ அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸை வச்சு சிண்டுவை தேடி அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ சிண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் மேலே இருக்கக்கூடிய கான்ல இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வராங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரியவர் தான் இருக்கிறாரு, ஷிண்டு இங்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் தேடி வந்தாரு, அவர் அட்டாக் பண்ணிட்டு ஷிண்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். இந்த சின்ன பொண்ணை இங்கே தான் அடைச்சு வச்சிருந்தான், நான் கேட்டதுக்கு என்னோட அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு இந்த வயசானவர் சொல்றாரு. சரி, ஒரு நபர் தேடி வந்தாரு, அந்த நபரை அட்டாக் பண்ணிட்டு அவன் ஓடுனதான் சொன்னீங்க இல்லையா, அந்த நபர் இவரான்னு பாருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரோடைய ஃபோட்டோவை காமிக்க அந்த பெரியவர் ஆமான்றாரு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஷிண்டுவை தேடி ஜெய்சங்கர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த பிளம்பரை பிடிச்சி ஜெய்சங்கர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடின, நீ என்ன மறைக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், அதனால் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்ன ஏதாவது ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் பயந்து ஓடினேன் அப்படின்ற மாதிரி பிளம்பர் சொல்கிறான். ஸோ பிளம்பருக்கும் இந்த ரம்யாவோட கொலை வழக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த வழக்கில் வந்து சிண்டு அப்படின்றவன் தான் குற்றவாளின்னு எனக்கு தோணுது. அவன் வந்து ஆட்டோ ஓட்டுவான், கிரெயின் ஓட்டுவான். ஸோ அதனால் அந்த ஃபெஸ்டிவல் நடந்த டைமில் இந்த ரம்யாவை போட்டு தள்ளி கிரெயின் மூலமாக சாக்கில் கொண்டாந்து ஜெய்சங்கரோட வீட்டு மாடியில் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஜஸ்ட் அசம்ஷன் தான், ப்ராப்பர் எவிடன்ஸோட வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டு பென்னி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. அது என்ன வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி சாலிடான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட ஒன்று கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம கார்த்திகோட அம்மா கால் பண்ணிடுறாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வெளியில் எட்டி பார்த்தா வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னடான்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று கொண்டாந்து போட்டுட்டு போகிறாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, இவங்க தேடிட்டு இருந்தாங்க இல்லையா சிண்டோ, அவன் அந்த இடத்துல செத்து கிடக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜெய்சங்கர் வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. நீ தான் என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ 2 பேர்த்தையே எவனோ ஒருத்தன் ஃப்ரேம் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நம்ம 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பெருசாக எந்த லீடும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு பென்னி வந்து நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னான். அது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளேயே அம்மா கால் பண்ணிட்டாங்க. இப்போ பென்னிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பென்னியோட வீட்டில் போய் விசாரணை பண்ணால் அவர் ஏதோ விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனதாக வந்து சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் ஆமாங்க பென்னின்றவர் இங்கே வந்து விசாரணை பண்ணார், அதில் ஒரு 5 பேர்த்தோட ஃபோட்டோ காமிச்சு அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டார். அதில் அருண் மற்றும் சிண்டு 2 பேர்த்துக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அருணை பற்றி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட வீட்டுக்கு போனால் அருணோடைய அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாரு. அருண் வந்து அங்கே ஃபாரின் போயிருந்தார் இல்லையா, அங்கேயே இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. பென்னி பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இடத்துக்கு தான் விசாரணை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் அருண் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதாக வந்து அங்கே இருக்கிறவங்க தகவல் சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த வழக்கு டெட் எண்டில் வந்து நிற்குதுங்க. அப்போ தான் வந்து கார்த்திக் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நம்ம ஜெய்சங்கருக்கு அந்த பெயில் காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ வெளியே இருக்கிறது சேஃப் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகோட வீட்லேயும் இந்த சிண்டுவோட டெட் பாடி இருக்கிறதுனால கார்த்திக்கும் குற்றவாளி அப்படின்னு போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த தகவல் தெரிஞ்சு போலீஸ்காரங்க அங்கே வராங்க. அங்கே இருக்கக்கூடிய லாட்ஜ் ஓனர் இங்கே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ நம்ம கார்த்திக் மற்றும் ஜெய்சங்கரை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருதுங்க. தக்காளி அங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அருண் மற்றும் ஷிண்டோ பாஸ்போர்ட் வாங்கியிருக்கிறதா வந்து சொன்னாங்க இல்லையா, பாஸ்போர்ட் வாங்கினது உண்மை. ஆனால் இவங்க இந்தியாவை தாண்டி எங்கேயுமே வெளியே போனதாக ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை. நம்ம அருணோடைய அப்பா சிவதாஸ் வந்து அவன் வெளிநாட்டு போனதாக வந்து பொய் சொல்லியிருக்கிறாரு, வெளிநாட்டில் இறந்து போனதாக பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. எதுக்காக இவர் பொய் சொல்லணும் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா சிவதாஸ் மற்றும் அவர் கூட இருக்கிறவர் இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குதுங்க. ஸோ அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சிவதாஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்கும்போது தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அருண் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்கிறான். அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து 5 பேர்த்துக்கு ஒரு பொண்ணு போதுமா அப்படின்னு தப்பாக பேசியிருக்கிறாரு. அதில் கடுப்பான அருண் ஷிண்டு 2 பேரும் காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி பேசலாமான்னு போட்டு உரின்னு உரிச்சிருந்துருக்காங்க. அங்கே வந்து ஜெய்சங்கர் காக்கி சட்டை போட்ட மேலேயே கையை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அருணை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு உரின்னு உரிச்சிருந்துருக்காரு. அதுவும் அருணோடைய அப்பா சிவதாஸோடைய கையிலேயே லத்தியை கொடுத்து நீயே அடி இல்லாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, சிவதாஸ் பார்த்தீங்கன்னா தான் பையன் அருணை போட்டு அடி நடிச்சிருந்திருக்காரு. அதனால அருணுக்கு இந்த காக்கி சட்டையை பார்த்தாலே பிடிக்கல. அவங்க அப்பாவோட யூனிஃபார்மையே எடுத்து தீய வச்சு கொளுத்தி விட்டான். அந்த ஆள் வந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தாண்டா உன்னை அடிச்சா அப்படிங்கும் போது அவன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. தான் பையன் இறந்து போனதை நினச்சி சிவதாஸ் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெய்சங்கரை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்கிறாரு. ஜோசி அப்படின்ற கான்ட்ராக்ட் கில்லரை வச்சு நம்ம ஜெய்சங்கரோடைய பொண்டாட்டியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சுமதி வந்து பொழைச்சிட்டாங்க. ஜோசி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோசியோட மனைவி ரம்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. ஏன்னா ஜோசி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இந்த சிவதாஸ் காசு கொடுக்கறது நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட சொல்லி சிவதாஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசியோட மனைவி ரம்யா இருக்காங்க இல்லையா, அடிக்கடி போய் தான் புருஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள
லிங்க் இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த லிங்க் உண்மையாக இருந்தால் இவ எல்லா உண்மையும் போட்டு தள்ளிடுவா, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து ஷின்ட்டு கிட்ட சொல்லி நம்ம ரம்யாவோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரம்யா மற்றும் ரம்யாவோட குழந்தைய கடத்தி ரம்யாவை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஷின்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேன் ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால அதை பயன்படுத்தி ரம்யாவோட டெட் பாடியை சாக்கில் வச்சு யாருக்கும் தெரியாமல் ஜெய்சங்கரோட வீட்டில் வச்சு ஜெய்சங்கரை ஃப்ரேம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இந்த சிண்டு அதுக்கப்புறம் சிவதாஸ் கிட்ட எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அடுத்து இந்த சிண்டுவோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி சிண்டுவையும் போட்டு தள்ளி சிண்டுவோட டெட் பாடியை பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகோட வீட்டுக்கு அமுச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த ஜெய்சங்கருக்கு ஆப்போசிட்டாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சிவதாஸ் பக்காவாக பிளான் பண்ணி ஜெய்சங்கரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்போ எல்லா உண்மையும் தெரிய வருது. சிவதாஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகுறாரு. இத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு அப்புறம் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஜெய்சங்கர் மற்றும் நம்ம கார்த்திகை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சார் இல்லையா டிஒஎஸ்பி, அவர் பார்த்தீங்கன்னா டிவியில் பப்ளிஷ் ஆகிற அந்த வீடியோவை வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அவரோட தலையில் ஷூட் பண்ணப்பட்ட நிலமையில அவர் இறந்து கிடக்கிறாரு. டிஒஎஸ்பி உதயை யார் போட்டு தள்ளினாங்கன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய க்ரௌடில் இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நின்று அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. மேபி இவர் இந்த கதைக்கு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணி இருந்திருக்கலாம். இது பார்ட் 2க்கான லீடாக வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.